பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அருளானந்தருடைய அன்பு சொந்தங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தவக்காலத்தின் 5ஆம் திங்களிலே ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவிலிருந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் கூட்டம் முழுவதும் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்ட போது ஆண்டவரே தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவரிடம் தன்னையே முழுவதுமாக சரணடைய செய்கிறார். என்றுமுள்ள இறைவா, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், உமக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர், நீர் பார்த்து கொள்ளும் என்று அவர் சரணடைந்தது ஆண்டவருடைய ஆசீரால் தானியேலுக்கு தூய ஆவி இறங்கி வந்து அவரை விடுவித்தது. நம்முடைய பாதுகாவலர் செம்மன் புனிதர் புனித அருளானந்தர் கொலை களத்திற்கு அவர் உதய தேவரால் இந்த ஓரியூர் திட்டைக்கு அவரது தலை துண்டிக்கப்பட இங்கு இழுத்து வரப்படுகின்ற போது அவர் தன்னை தீர்ப்பிட்டவர்களை நினைத்து அவர் அன்று அதை ஆசையோடு அவர் ஏற்றுக்கொண்டாலும், அந்த வீர மரணத்தை அவர் எதிர்நோக்கி இருந்தாலும், அவர் அன்று தன் முன்னிலையில் தன் முன்பாக கொண்டிருந்தது இதே சரணடையும் ஆற்றல். இறைவா, நீரே என் ஆயன், எனக்கு எந்த குறையும் இல்லை, என்னை பசும்புல் வெளி மீது நீ நடத்திடுவே, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலும்
நீர் என்னை விடுவிப்பீர் என்று திருப்பாடல் 23 அவர் ஜெபிக்கிறார். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவருடைய காலடியிலே இருந்து அவரது மன்னிப்புக்காக அவர் வேண்டுவதும் அதுதான். நாம் எப்போது தவறாக தீர்ப்பிடப்படுகின்றோமோ அப்போது நமக்கு ஒரே ஆறுதல், நாம் சரணடைய வேண்டிய ஒரே இடம் நம் ஆண்டவருடைய பாதம். நாம் அவரிடம் முழுவதுமாக சரணடைகின்ற போது, தவறாக தீர்ப்பிடப்படுகின்ற போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் நம்மை எல்லா தீங்கினின்றும் விடுவிப்பார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. மேலும் நாம் யாரையும் தவறாக தீர்ப்பிடாமல் இருக்கவும் இந்த திருப்பலி வாயிலாக மன்றாட அழைக்கப்படுகிறோம். நாம் ஒருபோதும் மற்றவர்களுடைய நடத்தையை நினைத்தோ அல்லது அவர்களை தவறாகவோ தீர்ப்பிடாமல், ஆண்டவர் இயேசு எவ்வாறு அன்று இஸ்ரேல் மக்களால் தீர்ப்பிடப்பட்டாரோ அதுபோல நாம் சாதாரண அப்பாவிகளை, உண்மையாக நேர்மையாக நீதியாக நடப்பவர்களை தீர்ப்பிடாமல் இருக்க வரம் வேண்டி இத்திருப்பலியிலே இணைவோம். தவறாக தீர்ப்பிட்ட தருணங்களை நினைத்து அவற்றுக்காக மனம் வருந்தி நம் ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களை தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். தானியேல் 2:41-62 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர்கள். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்ததறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி
செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினார். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுக்குள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்ததும், நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ, நீ உண்மையிலே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ, எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாளி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி, தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர்
பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். 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 நான் எதற்கும் அஞ்சினேன். ஆண்டவரே என் ஞாயர் எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். நான் எதற்கும் அஞ்சினேன். தம் பெயர்க்கேற்ப வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். நான் எதற்கும் அஞ்சினேன். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். நான் எதற்கும் அஞ்சினேன். தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாழ்வாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோயிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அந்த பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2 வாசகங்களும் ஆவியல் வாழ்வு, ஊனியல் வாழ்வு, நீதி, விசாரணை, தீர்ப்பு என்று ஒருவரை நடுவராக்க பார்க்கின்றது. இந்த வாசகத்தின் வாயிலாக எவ்வாறு நேர்மையாளர்கள், ஆவியில் வாழ்ந்த இருவர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பினார்கள் என்று இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவில் ஒன்று கூடியிருக்கின்ற நாம், நம் பாதுகாவலரான புனித அருளானந்தர் இதை போன்று 2 விசாரணைகளில் பங்கேற்றார். முதல் முறையாக 1686ஆம் ஆண்டு அவர் உண்மையான தெய்வத்தை பற்றி போதிக்கின்றார். அந்த தெய்வத்தை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று சாதிக்கிறார் என்று அவர் மேல் குற்றம் சாட்டி பல்வேறு வாதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு
இறுதியாக சேதுபதி மன்னன் முன் நிறுத்தப்படுகின்றார். அவர் மேல் சாட்டப்பட்ட அந்த குற்றங்களுக்கு கழுவாயாக அவர் வழியிலே எவ்வாறெல்லாம் துன்புறுத்தப்பட்டார் என்பதை அறிந்திருந்த சேதுபதி மன்னன் அவரை அமரச் செய்து, உம் கடவுளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் என்று கேட்டார். புனிதரோ எழுந்து நின்று, எல்லாம் வல்ல கடவுள் இந்த உலகை படைத்தார். தந்தை, மகன், தூய ஆவியாராக இந்த உலகிலே செயல்படுகின்றார் என்று அவர் விவரித்த விதத்தை பார்த்து சேதுபதி மன்னன் வியந்து, உமது ஒரே கடவுளை பற்றி இவ்வளவு ஆழமான மறை உண்மைகளை நானே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அழகாக சொன்னீர். ஆனால் உமக்கு ஒரு வாழ்வு தருகிறேன். இனி இந்த மரபு நாட்டிற்குள் நீர் நுழையக்கூடாது என்று சொல்லி அவரை விடுவிக்கின்றான். புனிதரும் தனக்கு மறை சாட்சிய முடி கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தோடு அங்கிருந்து வெளியேறினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது முதலாவது நீதி விசாரணை. 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1693ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அருளானந்த சுவாமிகள் சிறையிலே 2 வாரங்கள் அடைக்கப்பட்ட பிறகு சேதுபதி மன்னன் ராமநாதபுரம் வந்தடைகின்றார். வந்தவுடன் அருளானந்த சுவாமிகளை வரவழைத்து என்ன நடந்திருக்கின்றது என்று அறியும் முன்னே ஒரு சாரார் இந்த கிறிஸ்துவ சந்நியாசியை விசாரணையின்றி கொல்ல வேண்டும் என்று கொக்கரித்தார்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் காளையார் கோயிலிலிருந்து வந்திருந்த தடியத்தேவன் என்கின்ற சிற்றரசன் துணிச்சலோடு பேச ஆரம்பிக்கின்றார். யாதொரு விசாரணையும் இன்றி ஒருவரை கொல்வது நியாயம் அல்ல என்று துணிச்சலோடு எடுத்துரைக்கின்றார். ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே ஊன் இயல்பின்படி வாழ்ந்த அவர் இன்று ஆவியில் வாழ்ந்தார். எனவே இந்த துணிச்சல் அவரிடம் இருந்தது. பல முறைகள் சேதுபதி மன்னனினால் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார். ஒரு சமயம் அருளானந்த சுவாமிகளுடன் சீடர்களாக இருந்த வேதியர்கள் 3 அழைத்து அவர்களிடம் உரையாடிய போது, உண்மையான கடவுள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அவரை விட்டுவிட்டு நான் வணங்கும் தேவதையை நீங்கள் வணங்கினால் உங்களை விட்டுவிடுவேன் என்று சொன்னபோது அந்த 3 வேதியர்களும் துணிச்சலோடு ஒரு காலம் நாங்கள் உண்மையான கடவுளை மறுதலிக்க மாட்டோம் என்று மிகவும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் சொன்னதை கண்ட மன்னன் அவர்களை சுட்டு கொல்லுவதற்கு உத்தரவிடுகின்றான். அவர்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டு துப்பாக்கி சுடுவதற்கு ரவை ரெடியாக இருக்கின்றது. ஆனால் அவர்களை நோக்கி சுட்டபோது அதிலிருந்து குண்டுகள் புறப்படவில்லை.
இன்னொரு திசையிலே அதை இயக்கிய போது அது வெடித்து சிதறியது. இந்த ஒலியை கேட்டு அருளானந்த சுவாமிகளும் ஓடி வருகின்றார். என்னை சுட்டு கொல்லுங்கள், எனது சீடர்களை விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் முன் நிற்க, அதற்குள் என்னை சுட்டு கொடுங்கள், என் குருநாதரை விடுவியுங்கள் என்று சொல்லி தடியத்தேவனும் ஓடி வருகின்றார். அவர் மேல் எந்தவித காயமும் படக்கூடாது என்று தனது கரங்களை விரித்து சுவாமி அவர்களை அரண்போல் மறைத்து நிற்கின்றார். உள்நாட்டு கலவரம் வெடிக்கும் என்று சேதுபதி மன்னன் தெரிந்தவுடன் அருளானந்த சுவாமிகளை நாடு கடத்துகிறேன் என்று சொல்லி உடனடியாக அங்கிருந்து சென்றான். ஒரு கபட நாடகம் அங்கேதான் ஆரம்பித்தது. அதன் அடிப்படையிலே புனிதர் ராமநாதபுரத்திலிருந்து ஓரியூருக்கு அழைத்து வரப்படுகின்றார். இங்கே ஆளுநராக இருந்த சேதுபதியின் தம்பி, அவருக்கு ஒரு மறைமுக ஓலை அனுப்பப்படுகின்றது. அந்த ஓலையின் அடிப்படையிலே புனித அருளானந்தர் 1693 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஓரியூர் மண்ணிலே சுட்டு கொல்லப்படுகின்றார். தலை வெட்டப்பட்டு அவரது தலை இந்த மண்ணிலே மேல் நோக்கி விழுகின்றது. இந்த காட்சியை கண்டவுடன் எந்த அளவிற்கு அவர் விண்ணக கடவுளினுடைய அருளையும் ஆசிரையும் நிறைய பெறுவதற்கு இந்த மண்ணை செம்மண் ஆக்கினார் என்பது இங்கே வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருமே உணரக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீதியும் உண்மையும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகம் நடுநிலை தவறிய 2 நடுவர்கள், அவர்களுடைய ஊனியல் வாழ்வு, அதன் அடிப்படையிலே அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஆனால் நடுநிலைமையோடு தீர்ப்பு சொன்ன, அதுவும் கடவுளை நம்பி தீர்ப்பு சொன்ன இறைவாக்கினர் தானியேல் சூசன்னாவை சாவின் பிடியிலிருந்து விடுவிக்கின்றார். ஏனென்றால் சூசன்னாவின் ஜபம் இவ்வாறு இருந்தது: விண்ணக இறைவனை நோக்கி கண்களை திருப்பி நீதி தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அவளுடைய வேண்டுதல் இருந்தது. மேலும் மாசற்றவர்களையும் நேர்மையாளர்களையும் இறைவன் ஒருபோதும் சாவுக்கு உள்ளாக்கப்பட மாட்டார். இதை நம்பியவர்கள் என்றுமே வாழ்வார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இயேசு நீதியும் இரக்கமும் கொண்ட நடுவராக மணலிலே எழுதி கொண்டே குற்றம் சுமத்தப்பட்ட பெண்ணை பார்த்து, அவர்கள் எங்கே, உமக்கு தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பளிக்க மாட்டேன், நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று அனுப்பிவிடுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே நடுவராக அல்லது நீதிபதி போன்று பிறரை தீர்ப்பிடுகின்றோம். இறைவனையும் அவரின் விருப்பத்தையும் மையப்படுத்தும் போது தீர்ப்பிடக்கூடிய தன்மை நம்மிடையே குறைய ஆரம்பிக்கின்றது. மற்றவர்களை
நிறை குறையோடு ஏற்றுக்கொள்ள இன்றைய திருப்பலி நம்மை ஒருமுகப்படுத்தி நமக்கு வாழ்வளிப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற நாம் பிறரை தீர்ப்பிடுகின்ற மனநிலையிலிருந்து விடுபட்டவர்களாக பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை பெற இந்த நேரத்திலே நமது வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறை பாதத்திலே சமர்ப்பிப்போம். திருச்சபைக்காக எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர்கள் அனைவரும் புனித அருளானந்தரை போல நற்செய்தி அறிவிப்பதில் தளராத ஊக்கமும் பிறர் மீது ஆழமான அன்பு கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே, ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்ற நம்பிக்கையில் உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைய அருள் புரியும். உலக நாடுகளிடையே நிலவும் போர், வன்முறை, தீவிரவாதம் போன்ற இருளின் செயல்களை தலைவர்கள் கைவிடவும், எதிர்வரும் தேர்தல்களிலும் சமய சார்பற்ற நீதியான நல்லாட்சி அமையவும், மக்கள் அனைவரும் அச்சமின்றி வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரென்பும் ஆற்றலும் என்னை புடை சூழ்ந்து வரும் என்ற கூற்றிற்கு இணங்க அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களை சோம்பலை அகற்றி உம் புத்தெளிவுடன் உழைக்க பலன்தாரும். அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று கிறிஸ்துவின் ஒளியில் தங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார், புத்துயிர் அளிப்பார். அவரது அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்ற கூற்றுக்கிணங்க போரினால் அத்தியாவசிய தேவைகள் தட்டுப்பாடின்றி மக்கள் பெற்றிடவும், நோயினால் துன்புறுவோருக்கு உடல் உள்ள நலன்களையும், தேவையில் இருப்போருக்கு அன்றாட பணிகளை ஆற்றிட பலங்களையும் தந்திடும் தாயாக தந்தையாக உடனிருந்து உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த பொழுதை உமக்கே நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். ஏனென்றால் நீர் எம்மை படைத்தவர், ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழிநடத்தி வருகின்றவர். உமது அருளாலும் ஆசியினாலும் போர் நடைபெறக்கூடிய சூழல்கள் மறைந்து உலகிலே சமாதானம் நிலைபெற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பூவுலையில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும்.
பீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும், சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பாதுகாவலரும் மறைசாட்சியுமான புனித அருளானந்தர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக எவரோடு எவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையே நீ என்னையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா, நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களின் ஆசியினால்
வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆற்றல் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருளானந்தரின் அன்பிருக்க இனி பயம் எனக்கேதம்மா. அந்த வல்லலை துணையாமம்மா. அருளானந்தரின் அன்பிருக்க